கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord is a warrior. The Lord is his name. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். உலகத்திற்கு ஒத்த பெயர் அல்ல. நாம் அவரை கர்த்தர் என்று அழைக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, நட்பு, இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேலோங்கி அவரை கர்த்தர் என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக நம்முடைய கர்த்தர் கொடியேற்றுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பலவிதமான மறைமுக யுத்தங்களில் சிக்கொண்டு கலங்கி போயிருக்கிறாயோ, பயந்து போயிருக்கிறாயோ, எது நடந்துருமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, யுத்தத்தில் வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பெயர் தான் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ நம்மை மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசத்தில் பலப்படுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? இதுதான் நம்ம நம்பிக்கை, இதுதான் நம்ம நம்பிக்கை. நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சிவந்த சமுத்திரம் அதன் முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை கொண்டு போகிறது. துணிந்து பார்வோனுடைய சேனை பின்பதாக வந்து கடலிலே அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்குத்தான், தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் சேனைகளின் கர்த்தர். மற்றவர்கள் துணிந்து வரும் பொழுது அவர்கள் அந்த ஆபத்திலே சிக்கொண்டு அழிந்து போவார்கள். இன்று உனக்கும் கர்த்தர் கொடுக்கிற நன்மை உனக்குத்தான். உனக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தாய் அல்லவா? கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்டாய் அல்லவா? ஆகவே கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். உன்னை சார்ந்து பின்வருகிற பார்வோனின் சேனை அழிந்து போய்விடும். பயப்படாதே, கர்த்தர் உனக்கு யுத்த வீரனை போல் இருக்கிறார். அவருடைய பெயர் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் பயங்கர பராக்கிரமசாலி, வல்லமையுள்ள தேவன். இந்த நாளிலும் எனக்காக போராடுவதற்கு யார் இருக்கிறார்கள்? என்னுடைய காரியங்களை மேற்கொண்டு எனக்காக சிபாரிசு செய்ய சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, இயேசு உனக்கு உண்டு. என் கர்த்தர் உனக்கு உண்டு. என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய கண்மணி அல்லவா நீ? இந்த நாளிலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே என்னை நோக்கி பாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. மனதுருக்கத்தின் தெய்வமே, இந்த காலை வேளையில் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில் நின்று கொண்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே விடுதலை கொடுங்கப்பா. என் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம். அவர்தான் எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவர். அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இந்த நாளிலும் அந்த மகிமை கேட்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அக்கினிமயமான கரங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த அற்புதத்தை காண உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.